வாழ்க வளமுடன். தேவக்கோட்டை சீதாலட்சுமி. என்னத்தா ஐயா ஊரணிக்கு குளிக்க கிளம்பிட்டாங்களா? ஆமாம் ஆயா. ஏன் ஐயா, உங்களுக்கு ஊரணியில் குளிக்க ரொம்ப பிடிக்குமா? ஆமாம், சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு ஊரணியில் குளித்தாதான் குளித்த மாதிரியும் ஒரு திருப்தியாகவும் இருக்கும். அந்த ஊரணிக்கரையில் இருக்க பிள்ளையாரை கும்பிட்டு வந்தால் தான் அன்னைக்கு நாள் நல்லதாக முடியும். சரி ஐயா, ஊரணியில் குளிக்கிறதுனால உடம்புக்கு நல்லதா? ஆமாம், காலையில் வெள்ளனை எந்திரிச்சு காலை கடனையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நடந்து போய் 2 மைல் தூரத்தில் இருக்க ஊரணியில் குளிச்சுட்டு அப்படியே பிள்ளையாரையும் கும்பிட்டு வருவேன். ஊரணியில் குளிக்கிறது நம்மளோட உடல் சூட்டை தணிக்கும். தண்ணி ஜில்லுன்னு இருக்குமே ஐயா, அதெல்லாம் இல்லை. ஊரணியில் இறங்க இறங்க தண்ணி வெது வெதுப்பாக தான் இருக்கும். ஓ சரி ஐயா, போயிட்டு வாங்க. அவரும் கிளம்பி ஊரணிக்கு போயிட்டார். ஊரணியில் குளிச்சுட்டு வேட்டியை துவைச்சி காய போட்டு அதையே கட்டிக்கிட்டு ஊரணிக்கரையில் இருக்க அரச மரத்தையும் பிள்ளையாரையும் 3 சுற்று சுற்றி வந்து அங்கே திருநீரை பூசிக்கிட்டு திரும்பி பார்த்தா ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார் பக்கத்தில். ஐயா, நான் ஒன்று கேட்குறேன், தப்பாக நினச்சிக்க மாட்டீங்கல்ல? கேளுப்பா. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நீங்கள் துணியை அடித்து துவைச்ச கல்லும் கருங்கல், ஏறி வந்த படியும் கருங்கல், இந்த சாமி இருக்க பீடமும் கருங்கல், இந்த சாமியும் அதே கருங்கல் தான். மற்ற கல்லெல்லாம் விட்டுட்டு ஏன் இந்த கல்லை மட்டும் கும்பிடுறீங்க? இதில் மட்டும் உங்களுக்கு எப்படி கடவுள் தெரிகிறாரு அப்படின்னு அவன் கேட்டான். ஏன் இன்னும் 2 கல்லை விட்டுட்டியே? நம்ம வீட்டில் இருக்க அம்மியும் ஆட்டுக்கல்லும் கருங்கல் தானே? ஆமாம் ஆமாம், அதுலையெல்லாம் தெரியாத கடவுள் இதில் மட்டும் எப்படியே தெரிகிறாரு? தம்பி, உன் வீட்டில் உன் அம்மாவும் பெண் பிள்ளை தான், உன் தங்கை பெண் பிள்ளை தான், உன் மனைவி பெண் பிள்ளை தான், உன் வீட்டில் வேலைக்கு ஆள் வச்சிருந்தா அந்த வேலைக்காரியும் பெண் பிள்ளை தான், உன் பக்கத்து வீட்டு பொண்ணும் பெண் பிள்ளை தான். அத்தனை பேரும் உனக்கு ஒரே மாதிரியாவா தெரியுறாங்க? ஒரே மாதிரியாவா நீ பழகுற? அவங்கள்ட உனக்கு எப்படி வித்தியாசம் தெரியுதோ அதே போல தான் இந்த கற்களிலும் வித்தியாசம் தெரியும். நினைத்து நெஞ்சுருகி வணங்கினால் கடவுளின் கருணை தெரியும். உடனே அந்த வழிப்போக்கன், ஐயா எல்லாமே நல்லா புரிஞ்சிட்டது ஐயா. கடவுள் நினச்சா கடவுள், கல்லுன்னு நினச்சா கல். நான் வரேன் ஐயா அப்படின்னு சொன்னார். ஐயாவும் வீட்டுக்கு கிளம்பிட்டார். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.